Good morning to all. Now we are going to see sums on simple interest and compound interest. Simple interest is nothing but simple interest na தனி வட்டி வட்டி நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா வட்டிக்கு வட்டி போட்டு இது பண்ணுறது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு நம்ம டே டு டே லைஃப்பில் ஏதாவது ஒன்று திங்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா டிஸ்கவுண்ட்டு அந்த இதெல்லாம் வச்சு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சு நம்ம இப்போ ஒரு அமௌண்ட் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குகிறோன்னா பிரின்சிபல் அமௌண்ட் இவ்வளோ, அப்போ அதுக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாரோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை அது கூட ஆட் பண்ணி பர்சன்டேஜ் ஆட் பண்ணி we are arriving at the amount finally how much amount. So அந்த simple interest compound interestல நம்ம we are going to see one sum. First பார்த்திங்கன்னா simple interest a sum of money becomes on simple interestல ஒரு சம்மு கொடுத்துருக்காங்க. ஒரு simple interestல ஒரு sum of money on simple interest a sum of money sum of money becomes எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1120. எத்தனை இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1360 இது எத்தனை வருஷத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா in 7 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ how much money was deposited? So how much money was deposited? How much money was deposited அப்படின்றது தான் கொஸ்டின். டெபாசிட்டட் அப்படின்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்றது தான் இங்கே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வாட் இஸ் த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு கேட்கும்போது இப்போ நமக்கு கொடுத்துருக்கிறது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு ஃபார்முலாஸ் என்னென்னா simple interest which is equal to PNR divided by 100. That is P is nothing but principal, எவ்வளோ அமௌண்ட் ஃபஸ்ட்டு வாங்குகிறோம், N is number of years, எவ்வளோ வருஷத்துக்கு வாங்குகிறோம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குகிறோம், டிவைடட் பை 100. இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இப்போ நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குது. அமௌண்ட் ஈக்குவல் டு எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட் வாங்குகிறோம் அதுக்கு கூட வட்டி சேர்க்குறோம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டை சேர்த்து தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது அது வாங்கத்தோட அதிகமாக ரிட்டர்ன் பண்ணுறோம். அதுதான் அமௌண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது அமௌண்ட். அப்போ நமக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ பிகம்ஸ் 1120. அப்போ 1120ன்றது அமௌண்ட்டு. அப்போ எவ்வளோ பிரின்சிபல் தொகைன்றது தெரியல. அப்போ அது பிரின்சிபல் அப்படியே வச்சுக்கிறோம். எத்தனை வருஷத்துக்கு இன்ட்ரெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க 4 years. ஸோ அந்த 4 இங்கே வச்சுக்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1360 அப்படின்றது இன்னொரு 7 yearsல ஆகுது. அதுவும் பிரின்சிபல் தெரியல. அதுவும் எத்தனை இயர் கொடுத்துருக்காங்கன்னா 7 years கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு இது தெரியுது. ஈக்குவேஷன்ஸில் சால்வ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைன்ஸில் கீழே கொடுக்கணும். இந்த பிரின்சிபல்ஸ் கேன்சல் ஆகிடும். இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கும், இதில் பேலன்ஸ் 7ல் 4 போச்சுன்னா 3 இருக்கும். அப்போ 3 times இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 1360ல் 1120 போச்சு அப்படின்ற பட்சத்தில் 240 இருக்கும். ஓகேங்களா? அப்போ 3 இயர்ஸ்க்கு 240ன்றது இன்ட்ரெஸ்ட். அப்போது 3 இயர்ஸ்க்கு 240ன்றது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அப்போ 1 இயருக்கு எவ்வளோ, அது 1 இயருக்குனா 240 டிவைடட் பை 3. அப்போ 1 இயருக்கு அது வந்து 80. அப்போ அவங்க நம்மளை என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த அமௌண்ட் தட் இஸ் டெபாசிட்டட் அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அப்போ டெபாசிட்டட் அமௌண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டெபாசிட்டட்னா எவ்வளோ பிரின்சிபல் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். இப்போ நம்ம 4 இயர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்கல்ல, 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 1120 கொடுத்துருக்காங்க. அதை போட்டு கூட பிரின்சிபல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இன்ட்ரெஸ்ட் வந்து நம்ம 4 இயர்ஸ்க்கு அப்போ 4 × 80 4ஆல் மல்டிப்ளை பண்ண, ஏன்னா 1 இயருக்கு தான் இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 80. அப்போது 4 × 80 4 8 4 32. அப்போ 320. இது பிரின்சிபல், இது 1120. இது இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1120 minus 320. அப்போ பிரின்சிபல் which is equal to 800. அப்போ 800 பிரின்சிபல் அமௌண்ட்டுன்றது தான் கரெக்ட் ஆன்சர்.